வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்டுவதில் குடிமைப் பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதற்கு உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5 செவிலியர் கல்லூரிகள் விரைவில் தொடங்கப்படவுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக போல் மற்றும் ஏரியல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வீர் கரோத்ரா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்டுவதில் குடிமைப் பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பணியில் வெளிப்படைத்தன்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அரசு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பாதுகாப்பு கணக்கு சேவை அதிகாரிகளுக்கு உள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதற்கு உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தி ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் வரை மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 38% வளர்ச்சி கண்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்கள் குறுகிய காலத்தில் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியை சர்வதேச தரத்திற்கு இணையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அறிக்கையை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இதில் 22 கொள்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய மாநில அரசுகளுக்கான 76 செயல் திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் 6 துறைகளுக்கு உட்பட்ட 27 திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் அவற்றை அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் 5 செவிலியர் கல்லூரிகள் விரைவில் தொடங்கப்படவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒப்பந்த செவிலியர்களின் கோரிக்கைகள் குறித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்தார். எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. தற்பொழுது வரை காலியாக இருக்கிற இடங்கள் 169. இந்த 169 பேருக்கு உடனடியாக நிரந்தர பணியாணைகள் தயார் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நர்சிங் சூப்பர்டென்ட் என்கின்ற ஒரு பதவி உயர்வு நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் இருந்தது. அது வழங்க முடிவெடுத்து அதன் மூலம் ஒரு 266 பணியிடங்கள் புதிதாக உருவாகும். அதேபோல் நர்சிங் ட்வீட்டர் என்கின்ற புதிய பணியிடங்கள் 140 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸ் கட்டிடங்கள் ஒரு 37 இடங்களில் கட்டப்பட்டு வருகிறது. அதில் புதிய பணியிடங்கள் என்று ஒரு 145 உருவாக்கி ஆக மொத்தத்தில் ஒரு 723 அளவுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்க முடியும் என்கின்ற வகையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 5 புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள சென்னையைச் சேர்ந்த கீர்த்தனாவிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். 3 தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த கீர்த்தனாவை சந்தித்து வாழ்த்து கூறியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திமுக அரசின் பிரிவினைவாத அரசியலுக்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையா என்று வினவியுள்ளார். இந்துக்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதில் இஸ்லாமியர்களுக்கும், இஸ்லாமியர்களின் விழாக்களை கொண்டாடுவதில் இந்துக்களுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இப்பிரச்சனையில் திமுக அரசு தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவது ஏன் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உள்துறை செயலர் மற்றும் காவல்துறை தலைவர் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இப்பிரச்சினையில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தினாலோ மேல்முறையீடு செய்து தடை உத்தரவு பெற்றாலோ இருவரும் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியமில்லை என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். என் பேர் ஒண்டிமுத்து. மத்திய அரசு விவசாயத்துக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு இயற்கை விவசாயம் நல்லா கொண்டு போகணுங்கிற மாதிரி ஐயா மோடி பேசினாங்க. இப்ப அந்த 100 நாள் திட்டத்தை கூட மாத்திருக்காங்க. அது வரவேற்கக்கூடியதுதான். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இது வேலை வாய்ப்பு கிடைக்குது. விவசாயத்துல கூடுதலா பங்களிப்பு வேணுங்கிறதுக்காக இந்த ட்ரோன் டெக்னாலஜிக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்து கடன் வசதி இந்த நேரத்தில் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாஸ்கரன், நமது பாரத பிரதமரோட கிசான் யோஜனா வருஷத்துக்கு 6000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா மருந்துகள் மற்றபடி உரம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டத்தினால நிறைய பேர் எங்க ஊர்ல விவசாயிகள் பயனடைகிறாங்க. பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களிடையே நற்சிந்தனைகளை வளர்க்கும் வகையில் மார்கழி பெருவிழா சிறப்பு சொற்பொழிவு சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில் நடைபெற்று வருகிறது. 40 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கிறார் திருவள்ளுவர். தனி மனித சிக்கல்களை, சமுதாய பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து தடுத்து நிறுத்தவும் தீர்வு காணவும் சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியில் மார்கழி மாதம் முழுவதும் நாள்தோறும் 2 மணி நேரத்திற்கு தொடர் சொற்பொழிவு நடத்தப்பட்டு வருகிறது. காலந்தோறும் வள்ளுவம், ஒரு இலக்கியம், வாழ்க்கையை வசந்தமாக்கும் வாக்கியங்கள், மாற்றம் என்பது மானிட தத்துவம், தசாவதாரம் என ஒவ்வொரு தலைப்புகளில் தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றி வருகின்றனர். இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் அம்மாபேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் நாள் தவறாமல் குடும்பமாக வந்து பங்கேற்கின்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மாவட்டச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று ஆய்வு செய்தார். கோவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய அரசின் இணைச் செயலர் திரு குல்தீப் நாராயணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் தமிழ் ஆட்சி மொழி குறித்து மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 2 உயிரிழந்தனர். தெற்கு ரயில்வேயின் மண்டல ரயில் பயணிகளின் ஆலோசனைக் குழு கூட்டம் அதன் பொது மேலாளர் திரு ஆர்.என். சிங் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக போல் மற்றும் ஏரியல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வீர் கரோத்ரா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதலாவது இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். ஹாக்கி இண்டியா லீக் போட்டிக்கான புதிய அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மகளிர் பிரிவு ஆட்டங்கள் ராஞ்சியில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. ஆடவர் பிரிவு போட்டிகள் சென்னை, ராஞ்சி மற்றும் புவனேஸ்வரில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்டுவதில் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதற்கு உற்பத்திக்கான இந்தியா
இயக்கம் உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5 செவிலியர் கல்லூரிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக போல் மற்றும் ஏரியல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வீர் கரோத்ரா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.